ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, மகா பெரியவா சரணம். உங்கள் உள்ளங்கையை பார்த்து நீங்க எந்த நேரத்தினாலும் இதை சொல்லிடுங்க. அப்படி இந்த உள்ளங்கையை பார்த்து இந்த ஒரு விஷயத்த சொல்றது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே தீரும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளுமே தீர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தெய்வத்தின் ஆசை கிடைக்க ஆரம்பிக்கும். தெய்வத்தின் ஆசை உங்களுக்கு கிடைச்சிருச்சுனாலே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு செல்வங்களும் சரி, அல்லது வேறு எதையாவது இருந்தாலும் சரி, அது அனைத்துமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால நீங்கள் இதை எந்த நேரத்தினாலும் சரி, எப்போது வேண்டுமானாலும் சரி, உங்களுடைய மனதில் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குலதெய்வத்தை நினைத்துக் கொண்டோ நீங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்தை கூறலாம். உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குலதெய்வமாக இருந்தாலும் சரி, யாரை நினைத்துக் கொண்டாலும் இந்த ஸ்லோகத்தை கூறலாம். ஆனால் இதை உங்கள் உள்ளங்கையை பார்த்து தான் கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு, சுக்கிரவன், அதன் பிறகு மலை தாயார் என அனைவரும் கூடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட உள்ளங்கையை நீங்கள் பார்த்து கூறும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். மகாபாரத்தில் கூட இது போன்ற விஷயங்கள் நடந்தது. அதாவது கண்ணை கட்டி திறக்கும் பொழுது அந்த கண்ணில் இருக்கக்கூடிய சக்திகள் மூலமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுத்திவிடும். அதுபோலதான் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் உங்களுடைய அதாவது பார்த்தீங்கன்னா கூறும்பொழுது உங்கள் வாழ்க்கையும் பெரிய அளவில் பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இதை நீங்கள் தைரியமாக கூறி வரலாம். இதை நீங்கள் ஒரு நாள் மட்டும்தான் கூறியது போதும் என்று நினைத்து விடாதீர்கள். இது அதிகபட்சமாக நீங்கள் 108 நாள் வரைக்கும் கூட செய்யலாங்க. அதுக்கு மேலேயும் செய்யலாம், தவறில்லை. ஆனால் குறைந்தபட்சமாக ஒரு 48 நாட்களாவது உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டே வர வேண்டும். அப்படி நீங்கள் தினமும் ஒவ்வொரு நாளும் கூறிக்கொண்டே வருவதன் மூலியமாகவே உங்களுடைய கஷ்டகாலங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயம் மாறும். உங்களுக்கு தெய்வத்தின் ஆசை கிடைக்க ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குவதோடு நீங்கள் நினைத்த காரியங்கள், நீங்கள் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றிகள் கிடைக்கும். தடைப்பட்ட காரியங்கள் கூட மாறி உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால இதை நீங்கள் நம்பிக்கையுடன் செய்து வந்தாலே போதுமானது. உங்களுடைய ஒவ்வொரு கஷ்டமும் தீர்த்து மாற்றத்தை ஏற்படுவதற்கு இதுவே ஒரு உறுதுணையாக அமையும். அதனால தைரியமாக சென்று, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தினாலும் கூற வேண்டும். ஆனால் யமகண்டம் ராகு காலத்தில் தவிர்த்து நீங்கள் மற்ற நேரத்தில் இந்த ஸ்லோகத்தை கூறி வர வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை நினைத்துக் கொண்டு கூறுங்கள். இப்படிப்பட்ட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு ஸ்லோகத்தை பற்றி பார்ப்போம். அதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஒரு புதிய பாடல் இருப்பேன். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் தத் புருஷாய வித்மகி மகேஸ்வராய புத்திராய தீமகி தன்னோ சுப்பிரமணிய பிரச்சோதயாத். இதை நீங்க தினமும் 3 முறை உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து சொல்லிட்டு வாங்க. இதை ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்லலாம். அதாவது காலை பொழுதில், மத்தியான பொழுதில், இரவு பொழுதில், எந்த நேரத்தினாலும் கொள்ளாங்க, தப்பு இல்லைங்க. ஆனா நீங்கள் இதை தினமும் கூற வேண்டும். ஒரு நாள் கூட விடாமல் நீங்கள் தினமும் இதை கூறி வர வேண்டும். 3 முறையாவது கூறி வாருங்கள். இதை நீங்கள் 48 நாட்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள். உங்களால் முடிந்தால் 108 நாட்கள் வரை கூட தொடர்ந்து செய்யலாம். அதனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. உங்களுடைய வாழ்க்கையில் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு இதுவே ஒரு உறுதுணையாக அமையும். நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே வெற்றி அடைவதற்கும் உங்களுக்கு மீது தெய்வத்தின் ஆசையும் கிடைக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நீங்கள் இதை கூற வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு கூற வேண்டிய அவசியம் இல்லைங்க. கண்களை திறந்து கொண்டு உங்கள் உள்ளங்கையை பார்த்து கொண்டே கூறுங்கள். உங்களுடைய உள்ளங்கையில் தான் விஷ்ணு, சுக்கிர பகவான், அதை எடுத்து நம்முடைய மகளச்சின் தாயார் என அனைவரும் கூடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட அந்த உள்ளங்கையை பார்த்து கூறும் பொழுது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேறு ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலும் சரி, தடைகளாக இருந்தாலும் சரி, இத்தனை நாட்களாக நீ நினைச்சது நடக்காம தள்ளி தள்ளி போயிட்டு இருந்தாலும் சரி, அல்லது நடக்கிற மாதிரி நடக்காம இருந்தாலும் சரி, இனி எல்லாமே நீ கேட்டது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நடக்கும். அப்பேற்பட்ட மிகவும் அதிசக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பொருளின் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். பெரியவர்கள் ஒரு நாள் மடத்தில் உட்கார்ந்து பக்தர்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே வந்த ஒரு பெண்மணி பெரியவாவிடம் மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூறுகிறாள். தன்னுடைய வீட்டில் படக்கூடிய கஷ்டங்கள், தன் குழந்தையோட வாழ்க்கையில் வேலை கிடைப்பது போல் தள்ளி போவது, தன்னுடைய பெண்ணுடைய வாழ்க்கையில் திருமணம் நடப்பது போல் திருமணம் நடக்காமல் இருப்பது, அனைத்தும் கூடி வரக்கூடிய நேரத்தில் அனைத்தும் கெட்டுவிடுகிறது. முக்கியமாக வீட்டில் பணப்பிரச்சனை நிறைய இருக்கிறது. குடும்பத்துக்குள் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இருக்குது பெரியவா அப்படின்னு அந்த பெண்மணி பெரியவாட்ட சொல்றா. பெரியவா பார்த்துக்கிட்டே இருக்கா. அது மட்டும் இல்ல பெரியவா, வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் தேவையில்லாத செல்வக்கால் ஆன ஒரு சில முக்கியமான பிரச்சனைகள் வருது. அதுவும் குடும்பத்துக்குள்ளேயே சொத்து பிரச்சனைலாம் வருது பெரியவா. என்னுடைய குழந்தைகளையும் என்னுடைய குடும்பத்தையும் நல்லபடியா வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா முடியல. என்னுடைய குழந்தைங்களுக்குள்ளேயே திடீர்னு சண்டை வருது. முக்கியமா என் வீட்டுல இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாமே இந்த சொத்து விஷயத்திலையும், முக்கியமா வேற ஏதாச்சும் ஒரு சில பிரச்சனைகளையும் வந்துகிட்டே இருக்காங்க. எப்படி இதுலேருந்து வெளியே வர போறேனே தெரியல பெரியவா அப்படின்னு சொல்ல, அதுக்கு பெரியவா தான் சொன்னா, சரி கவலைப்படாத, அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வா இது இருக்கும். நீ சொன்ன பத்தியா, உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாருமே ஒற்றுமையா இல்லை அப்படின்னு.
அதுக்கு சரியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம், நீ மட்டும் இதை பண்ணு, வேற யாரையும் இதை பண்ண சொல்லாத. உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய யாரும் பண்ண வேணாம், நீ மட்டும் தினமும் பண்ணி வா. காலை எழுந்த உடனே உன் உள்ளங்கையை பார்த்து இதை சொல்லு. உன் குடும்ப பிரச்சனையா இருக்கட்டும், உன் குடும்பத்துல இருக்கக்கூடிய குழப்பங்களாக இருக்கட்டும், சொத்து பிரச்சனையாக இருக்கட்டும், அனைத்துக்குமே இதை நீக்கிடும். நீ கவலைப்படாம சொல்லு, அது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில நல்லதை நடப்படுத்தும் அப்படின்னு பெரியவா சொல்றா. அந்த பெண்மணிக்கு ஒரே சந்தோஷம். பெரியவா சொல்லிட்டா, அப்ப நிச்சயம் நம்முடைய வாழ்க்கை மாறிடும், என் குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும், என் குழந்தையோட வாழ்க்கையெல்லாம் மாறி நல்லது நடக்கும் அப்படின்னு அந்த பெண்மணிக்கு ஒரே சந்தோஷம் பெரியவா மேல இருந்த பக்தியில. பெரியவா சொன்ன மந்திரம் இதுதான், ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ கணேசாய நமக, ஸ்ரீ கணேசாய நமக அப்படின்னு பெரியவா சொல்றா. இந்த ஒரு மந்திரத்தை நீ தினமும் காலையில இருந்துச்சு உன் உள்ளங்கையை பார்த்து சொல்லு. வேற எந்தையும் நீ யோசிக்காத, தினமும் சொல்லி வா. முழு நம்பிக்கையோட சொல்லி வா. உனக்கு எத்தனை முறை சொல்லணும்னு தோணுதோ சொல்லு. 10 முறையா சொல்லு, 100 முறையா சொல்லு. உனக்கு எவ்வளவு நேரம் கிடைக்கோ, எவ்வளவு நேரம் சொல்லணும்னு தோணுதோ சொல்லிக்கிட்டே இரு. உன் உள்ளங்கையை பார்த்து இதை நீ தினமும் சொல்லி வா. ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்திற்கும் தீர்வு கிடைக்கும். இதை நீ செய்யறதுக்கு முன்னாடி குளிக்கணும், பூஜை பண்ணியிருக்கணும், விரதலா இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் இல்லை. நீ தினமும் காலையில் எஞ்சோனையுமே சொல்லு. முழு மனதோட முழு நம்பிக்கையோட சொல்லிட்டு வா அப்படின்னு பெரியவா சொல்லி அனுப்புனா. அந்த பெண்மணியோ ஒரு சில மாதங்கள் வாரங்கள் கடந்து போய்கிட்டே இருக்கு. ஒரு 7 மாதம் ஆகுது. அந்த பெண்மணிக்கு மனசுல சந்தேகம், எந்த மாற்றமுமே இல்லையே குடும்பத்துல, என்னதான் ஆச்சு, அப்ப அவ்வளவுதானா, பெரியவா பொய் சொல்லிட்டாரா அப்படின்ற எண்ணங்கள் வருவதற்கு ஒரு சில விஷயங்கள் அந்த பெண்மணியோட மனசுல வருது. என்ன ஆச்சோ என்னவோ தெரியல, அந்த பெண்மணி ஒரு நாள் ரொம்ப கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிட்டா, குடும்பத்துக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைனால. அவ்வளவுதான், நீ நம்ம வாழ்க்கை மாறாது அப்படின்னு பூஜையில உட்காந்துக்கிட்டு பெரியவா சொன்ன மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும் பெரியவா சொன்ன மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா. அந்த பெண்மணி திடீர்னு ஞாபகம் முழுதே வந்துடுது. முழிச்சு பாக்குறா, எவ்வளவு நேரம் நம்ம இங்க இருந்தோம் அப்படின்ற அந்த பெண்மணிக்கு கூட தெரியல. அவ்வளவு நேரமா பக்தியில மூழ்கி பெரியவா நினைச்சு, அதாவது பெரியவா சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தா. அடுத்த ஒரு சில தினங்கள்ல பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணியோடைய வாழ்க்கையில பல மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. அந்த பெண்மணியாலே நம்ப முடியல, பெரியவாவோட அனுகிரகம் நம்ம வீட்டுல இருக்குது, பெரியவா சொன்னதை நம்ம சொல்லி இப்போ நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்னு சந்தோஷம். பெரியவா பார்க்க அடுத்த நாளை கிளம்பிட்டா. பெரியவா, நீங்க சொன்னதை நான் செஞ்சேன் பெரியவா, எல்லாமே எனக்கு இப்ப பிரச்சனையில இருந்தே வெளியே வந்துட்டேன் பெரியவா, இதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம் பெரியவா. என்னுடைய மனசுல ஒரு சில நாட்கள் குழப்பங்கள் வந்துச்சு, இனிமே நடக்காது அவ்வளவுதான் அப்படின்ற எண்ணம். ஆனா ஏதோ ஒன்று தெரியல, எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. ஒரு நாள் என்னையே அறியாம நான் நிறைய நேரம் சொல்லிட்டேன் பெரியவா, அது என்னுடைய வாழ்க்கையில இப்போ நினைச்ச எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்த்து என்னுடைய வாழ்க்கையவே மாத்துச்சு பெரியவா அப்படின்னு பெரியவா மேல ரொம்ப பக்தியா பார்த்தா கண் கலங்கி. பெரியவா, சரி